பிரியதர்ஷினி நான் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். இந்த டாஸ்மாக் விவகாரத்தில் என்ன நடக்குது அப்படின்றத தாண்டி உச்சநீதிமன்றம் இந்த அமலாக்கத்துறையினுடைய இந்த விசாரணைக்கு ஒரு கெடுபிடி வச்சிருக்கிறாங்க. பல்வேறு விமர்சனங்களை, குற்றச்சாட்டுகளை இடி மேல வச்சிருக்கிறாங்க இல்லையா? இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சரி, ஓகே ரெகன், பல்வேறு குற்றச்சாட்டு அப்படின்றது ரொம்ப ரொம்ப கடுமையான ஒரு ஸ்டேட்மெண்டா இருக்கும்னு நினைக்கிறேன் நானு. டெக்னிக்கலா என்ன ஆச்சுன்னா, இன்ஃபேக்ட் இது மென்ஷன் பண்ற போது நான் அங்கதான் இருந்தேன், கோர்ட் நம்பர் 1ல சுப்ரீம் கோர்ட்ல தான் இருந்தேன் நானு. டெக்னிக்கலா அங்க என்ன சுப்ரீம் கோர்ட்ல பேசப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இடி 41 எஃப்ஐஆர் போட்டதுக்கு அப்புறம் கூட இந்த ஒரு கண்டினியூஸ் ஹராஸ்மெண்ட் இருந்துட்டு இருக்கு. அங்க இன்வெஸ்டிகேஷன் அப்படின்ற பேர்ல நிறைய ஹராஸ்மெண்ட் நடந்துட்டு இருக்கு அப்படின்றது ஃபர்ஸ்ட். எதனால சுப்ரீம் கோர்ட் இவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கார்பரேஷனை நம்ம கேக்குது பேசுங்க பிரியதர்ஷினி. ஓகே, எதனால சுப்ரீம் கோர்ட் இவ்வளவு பெரிய சேலஞ்ச் ஆச்சு, எதனால அவங்க அவ்வளவு பெரிய ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கார்பரேஷனை நம்ம how can a corporation be an investigation பண்ணும்போது ஒரு கார்பரேஷனை நீங்க எப்படி ஒரு இன்வெஸ்டிகேஷன்ல நீங்க கொண்டு வரலாம்? இடியில நீங்க ஒரு இண்டிவிஜுவல் பர்சன்ல நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணலாமே தவிர ஒரு கார்பரேஷன்ல எப்படி நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கேள்வி. எதனால சுப்ரீம் கோர்ட் இதுல ரொம்ப சென்சிட்டிவ் ஆனாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கார்பரேஷன் அப்படின்னு பேசும்போது அங்க விமன் எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க, மற்ற எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க, ஒரு லெவல் ஆஃப் ஹைரார்கி இருப்பாங்க. ஸோ நீங்க ஒரு இண்டிவிஜுவல் ஒருத்தர் தப்பு பண்றதுதான் நம்ம இடியில நம்ம டேக்கல் பண்ண முடியும். ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனை நீங்க டார்கெட் பண்ணி ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனை நீங்க இடியோட சர்வைலன்ஸ்ல கொண்டு வரீங்க அப்படின்னா, அதுல வேலை செய்யறவங்க எல்லாருக்குமே அது ஒரு ஹராஸ்மெண்ட். ஏன்னா இதை ஒரு ஸ்டாண்டா அவங்க இன்ஃபேக்ட் கபில் சிபல் சார் எடுத்து வச்சாங்க, சேயிங் தட் இடி கண்டினியூஸா ஒரு இந்த ப்ராசஸ்ல நிறைய என்ன சொல்றது எம்ப்ளாயீஸ் இது ஒரு பெரிய ஹராஸ்மெண்டா இருக்கு. விச் ஷுட் பி ஏன்னா கண்டினியூஸா இந்த மாதிரி ஒரு இடி நமக்கு இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கும் போது அங்க இருக்கிறவங்களோட மொபைல் போன்ஸ் எல்லாத்தையும் அவங்க கான்ஃபிஸ்கேட் பண்ணிருக்காங்க. ஸோ இதனால நிறைய எம்ப்ளாயீஸ்க்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு, இன்க்ளூடிங் த விமன் எம்ப்ளாயீஸ் அப்படின்றது இட்ஸ் an understood fact. டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் கோர்ட்ல less than 1 minute தான் சப்மிஷன் இருந்தது. கோர்ட்ல சப்மிஷன் என்ன சொன்னாங்கன்னா, ஏற்கனவே 41 எஃப்ஐஆர் போட்டாச்சு, இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டு இருக்கு, இருந்தாலும் சடனா இந்த மாதிரி ஒரு இடி ரைடு வர வேண்டிய அவசியம் இருக்கா? இது ஒரு பொலிட்டிக்கல் வெண்டேட்டாவா இருக்கும் அப்படின்றதுதான் நம்ம பார்க்கலாம். இல்ல நீங்க குறிப்பிட்ட மாதிரி உச்சநீதிமன்றம் கேட்ட இந்த விஷயத்துல ஒரு தனி நபர்கள் செய்யக்கூடிய தவறுக்கு ஒரு அமைப்பை நீங்க கொஸ்டின் பண்ணலாமா அப்படின்றது ரொம்ப முக்கியமான பார்வை இல்லையா? அந்த இடத்துட்ட இடி தவறு பண்ணிட்டாங்களா? இப்போ டாஸ்மார்க்ல ஒரு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறது, 20 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறதுன்றது ஒரு தனிநபர் சம்பந்தப்பட்ட விஷயம், வழக்குன்றதும் தனிநபர் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கிறப்போ அமலாக்கத்துறை இதுல டார்கெட் பண்ணி டாஸ்மாக் நிறுவனத்தை அவங்க சோதனை பண்றதுன்றதும், டாஸ்மாக் நிறுவனத்தினுடைய மேலாளர் மேல நடவடிக்கை எடுக்கிறது, அவங்க மேல விசாரணை நடத்துறது அப்படின்றதும் முறையா அப்படின்ற ஒரு கேள்வி நியாயமான கேள்வி தானே பிரியதர்ஷினி? என்ன பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜ்ல நம்ம இருக்கோம். ஏன்னா இன்ஃபேக்ட் இப்ப சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஸ்டே கொடுத்துட்டு நீங்க எதனால இவங்க எல்லாரையும் என்கொயரி பண்ணணும் அப்படின்ற ஜஸ்டிபிகேஷன் கொடுக்க சொல்லிதான் கேட்டிருக்காங்க. ஸோ டெக்னிக்கலி ஒரு ஸ்டே அப்படின்றது ஒரு பிரேக் எடுத்து, ஏன்னா நீங்க என்ன அதாவது சுப்ரீம் கோர்ட்டை நம்ம கன்வின்ஸ் பண்ணணும், சேயிங் தட் இல்ல இடியோட இந்த ஒரு என்கொயரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த கேஸ் அட் திஸ் பாயிண்ட் இன் டைம் அப்படின்றத நம்ம ஜஸ்டிஃபை பண்ணணும். இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பக்கம் பார்க்கும்போது ஒரு இன்ஸ்டிடியூஷனா கரப்ஷன் ஒரு இன்ஸ்டிடியூஷனலைஸ் ஆயிருக்கும் போது எந்த போர்ஷன்ல கரப்ஷனை நம்ம லூட் அவுட் பண்ண முடியும் அப்படின்றது இடியோட எக்ஸ்பர்டீஸ். அதுல நம்ம ஏன் அப்படின்ற கேள்வி நம்ம கேட்க முடியாது அப்படின்றது என்னோட லிமிடெட் அண்டர்ஸ்டாண்டிங். இல்ல அங்கதான் ஒரு கேள்வி வருது பிரியதர்ஷினி. ஒரு ஊழல் இன்ஸ்டிடியூஷன் ஆயிடுச்சு அப்படின்றத எந்த முகாந்திரத்தினுடைய அடிப்படையில இடி ஜட்ஜ்மெண்ட் பண்றாங்கன்றதானே? ஏன்னா விசாரணையே எந்த வழக்கினுடைய அடிப்படையில, ஒரு நிமிஷம், விசாரணையே எந்த வழக்கினுடைய அடிப்படையில் நடக்குதுன்னு தெரியாத பொழுது எப்படி இதுல முறைகேடு ஊழல் நடந்திருக்குன்ற முடிவுக்கு இடி வருது? யாரு சொன்னாங்க? எந்த ஒரு எஃப்ஐஆர்ல ஓடுது? 41 எஃப்ஐஆர் போட்டிருக்காங்கம்மா. 41 எஃப்ஐஆரும் போட்டது விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் தான் போட்டிருக்காங்க. என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டை பொறுத்த வரைக்கும் அதாவது ஒரு எஃப்ஐஆர் போட்டு அந்த எஃப்ஐஆர்ல இருந்து ஒன்லி இஃப் தேர் இஸ் a requirement for a third party agency, ஏன்னா இதுல ஒரு மால் ஃபங்க்ஷனிங் இருக்கு, பிஎம்எல்ஏ மாதிரி இருக்கு, மணி லாண்டரிங் இஷ்யூஸ் இருக்கு,
அதாவது ஒரு ப்ரொக்யூர்மெண்ட் ஒரு 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 பண்றத வந்து இன்வெஸ்டிகேட் பண்றது ஒரு ஏஜென்சியா இருக்கு அப்படின்னா, அந்த கிரைம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த இருக்கிற ஒரு ஃபண்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஃபண்ட் எங்க பிரிச்சு போயிருக்கு அப்படின்றது இன்னொரு ஏஜென்சி. அந்த ஃபண்ட் எங்கெல்லாம் பிரிஞ்சு போயிருக்கு, அந்த ஃபண்ட் எப்படி வந்தது இவங்க கையில. இப்போ 1000 கோடி ரூபாய் ஃபண்ட் இதுல ஊழல் அப்படின்னு நம்ம சொல்ற டைம்ல உண்மையாவே இந்த 1000 கோடி ஊழல் இருக்கா இல்லையா அப்படின்றது ஜஸ்டிஃபை பண்றது இந்த 41 எஃப்ஐஆர். ஓகேவா? பட் அந்த 41 எஃப்ஐஆரோட அடிப்படையில இந்த ஃபண்ட் எப்படி வெளியில ரூட் அவுட் ஆயிருக்குன்றதும் நம்ம ஜஸ்டிபிகேஷன் கொடுக்கணும் இல்லையா அதுக்கு. ஸோ அந்த ரூட் அவுட் பண்றது தானே இடியோட வேலை. அந்த ரூட் அவுட் எப்படி போச்சு, டிஎம்எல்ஏ வழியா போயிருக்கா, மணி லாண்டரிங் வழியா போயிருக்கா, இல்ல வேற ஏதாவது ஏஜென்சிஸ் வழியா போயிருக்கா, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கா, இது எல்லாத்தையும் ஜஸ்டிஃபை பண்றதோ என்கொயரி பண்றதோட வேலை தானே இடி. என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா இட்ஸ் a very premature state of இல்ல அங்கதான் அங்கெல்லாம் அமலாக்கத்துறை அனைத்து விதிகளையும் மீறி இருக்குது அப்படின்றாங்க. வரம்பு மீறி நடக்கிறது, முறைகேடுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்ன்ற கேள்வியை உச்சநீதிமன்றம் முன்வைக்கிறப்போ வழக்கு ஒரு நிமிஷம் இருங்க, வழக்கு தனிநபர்கள் மேல பதிவு செய்யப்படுது. தனிநபர்கள் மேல பதிவு செய்யப்பட்ட வழக்குக்கு எப்படி மணி லாண்டரிங் குள்ள போகும் அப்படின்ற கேள்வி வரும்ல. மணி லாண்டரிங் போவது தனிநபர் ஏன் மணி லாண்டரிங் போவது? நம்ம விஜய் மல்லையா மணி லாண்டரிங் கிடையாது, அவர் தனிநபர் தானே. இல்ல அதுலயும் ஒரு இல்ல இல்ல பிரியதர்ஷ், அதுவும் விஜய் மல்லையாவோ அல்லது வந்து மற்ற மற்ற தொழிலதிபர்களோ ஒரு தனி பெரும் முதலாளிகளா இருக்கிறாங்க. இவங்க டாஸ்மார்க்ல வேலை செய்யக்கூடியவர்களாக தானே இருக்கிறாங்க, அவங்க ஊழியரா தானே இருக்கிறாங்க. அவங்க மேல பதியப்படுற கேஸ் எப்படி மணி லாண்டரிங் குள்ள போகும்? கொடுத்ததுக்கான ஒரே ரீசன் மேஜர்லி என்னன்னா இட் இஸ் a corporation. It is a corporation run by the state. ஸ்டேட் கார்பரேஷன்னால நீங்க எப்படி ஒரு என்கொயரி நடத்துவீங்க அப்படின்றது மட்டும்தான் இந்த கிளாரிபிகேஷன் கொடுக்க வேண்டியிருக்கு. அதை ஈடு வந்து எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க அப்படின்றது நம்ம வந்து வெக்கேஷனுக்கு அப்புறமா ஜஸ்டிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. இந்த வெக்கேஷன் டைம்க்கு அப்புறமா அவங்க ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்து வந்து பேப்பர்ஸ் வந்து அவங்க கன்வின்ஸ் பண்ணணும். ஏன்னா இது வரைக்கும் ஒரு கார்பரேஷன்ல போய் ஒரு இடி போய் என்டையர் கார்பரேஷனை டிரான்ஸ்ஃபர் பண்ணி கார்பரேஷனோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து இது வந்து ஸ்டேட் சப்ஜெக்ட். கார்பரேஷன் அப்படின்றது ஸ்டேட் சப்ஜெக்ட். இதுலதான் ஃபெடரலிசம் பத்தி சுப்ரீம் கோர்ட் பேசினது. ஏன்னா கார்பரேஷன்றது ஸ்டேட் சப்ஜெக்டா இருக்கும்போது நீங்க இடி வந்து அங்க போய் அந்த என்டையர் கார்பரேஷன்ல இருக்கிற டாக்குமெண்ட்டை நீங்க எடுக்கிறதோ, அங்க இருக்கிற என்ன சொல்றது எலக்ட்ரானிக் எவிடன்சஸ் எல்லாம் நீங்க அக்யூமுலேட் பண்றது எப்படி அப்படின்றதுதான் அவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த கேள்விக்கு பதில் கொடுக்கறதுக்கு தான் இந்த ஒரு மாசம் டைம் கொடுத்திருக்காங்க. இப்போ இதே கேள்வியை பிரியதர்ஷினிட்ட நான் கேட்கிறேன். ஒரு வழக்கறிஞர்களா நீ பாருங்க, ஒரு லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்த ஒரு வழக்குல ஈடி ஏன் உள்ள போய் நீங்க விசாரணை நடத்துறீங்க அப்படின்னு கேட்கறது அப்படின்றது ஈடியினுடைய வரம்பை தீர்மானிக்கக்கூடிய எல்லையை நோக்கி இந்த கேஸை கொண்டுட்டு போறாங்களா? நம்ம ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும்னா இடி ஹஸ் பீன் an agency of the central governmentன்றது இன்னைக்கு நேற்று பிரச்சனை இல்லை. இடி தோன்ற காலத்துல இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல யாரு பொசிஷன்ல இருந்தாலும் இடி வந்து இஸ் இன் ஃபேவர் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்றது ஒரு பிரிவென்ஷனா இருக்கு. அதை நம்ம வந்து குற்றம் சொல்ல முடியாது. ஏன்னா ஃபால்ஸ் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். ஹோம் அஃபேர்ஸ் கீழே வர்றதுனால அது சென்ட்ரல் கவர்மெண்டா இருக்கிறதுனால சென்ட்ரல் கவர்மெண்டோட ஹேண்ட் அண்ட் கிளவா ஒர்க் பண்றாங்க அப்படின்றது இன்னைக்கு நேற்று கிடையாது. இருக்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அது. பட் அந்த அதர் ஹேண்ட் நீங்க பாத்தீங்கன்னா இப்போ ஒரு குற்றம் நடக்குது, அந்த இடத்துல நீங்க வந்து சில எவிடன்சஸை வந்து கான்ஃபிஸ்கேட் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ண முடியும்? இப்படிதானே பண்ண முடியும். யூ கேன் நாட், அதாவது நீங்க போலீஸ்காரங்க வேலை செய்யணும் சொல்றீங்க, அவங்களுக்கு வேலை செய்யறதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் கொடுக்குறீங்க. அவங்க அந்த வேலை செய்யும் போது வேலை செய்யாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ டெக்னிக்கலி என்ன ப்ராப்ளம்னா ப்ரொசீஜரல் ப்ராப்ளம்ஸ் விட என்ன சொல்றது அவங்களோட ஃபங்க்ஷனல் ப்ராப்ளம்ஸோட ப்ரொசீஜரல் ப்ராப்ளமா தான் இருக்கு அப்படின்றது இல்ல. அந்த அமலாக்கத்துறையினுடைய அந்த நடவடிக்கைகள் அவங்க நடத்தக்கூடிய விசாரணை முறை எல்லாமே வந்து கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக இருக்குது அப்படின்றாங்களே. எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களில் மட்டும் இவங்க ரைட் பண்றாங்க, எதிர்க்கட்சிகளை குறிவைத்து மட்டுமே இவங்க வந்து செயல்படுறாங்க. மகாராஷ்டிராவினுடைய சஞ்சய் கூட அதுதானே சொல்றாரு, எதிர்க்கட்சிகளை மட்டுமே குறிவைக்கிறாங்க, நானும் அதுல ஒரு அடக்கம், என்னையுமே ஈடி அப்படிதான் பண்ணுனாங்கன்றாரு சஞ்சய் ராவத் உட்பட. நம்ம அதை பத்தி நம்ம டினை பண்ணவே முடியாது. பட் என்னோட லிமிட்டட் அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா ஒரு நம்மளோட பெரிய ஆயுதமே ஜனநாயகம் தான். இப்போ காங்கிரஸ் டைம்ல இருக்கும் போதுதான் நம்ம வந்து இந்த சிடபிள்யூஜி ஸ்கேம் எல்லாம் வெளியில வந்தது. காங்கிரஸ் டைம்ல இருந்த போதுதான் இந்த 2G ஸ்கேமும் வெளியில வந்தது. அப்ப அந்த அப்போசிஷன்ஸ் வந்து எடுத்து இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் எடுத்து வெளில வைக்கிற மாதிரி ஐ வில் ஆக்சுவலி ரெக்வெஸ்ட்
எந்தெந்த ஸ்டேட்ல இடியோட ஃபங்க்ஷனாலிட்டி உங்களுக்கு கம்மியா இருக்குன்னு தோணுதோ, எந்தெந்த ஸ்டேட்ல கவர்மெண்ட் வந்து ரூலிங் பார்ட்டியா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ ரூலிங் பார்ட்டியா ஒன்னா இருக்காங்களோ, அங்க இருக்கிற அப்போசிஷன் ப்ளீஸ் கம் அவுட். அங்க இருக்கிற லோக்கல் டாக்குமெண்ட்டை எடுங்க, அப்போசிஷன்ஸ் பண்ற கிரைமை வெளில கொண்டு வாங்க. நீங்களும் யூ ஆல்சோ ரைஸ் இட். அப்படிதானே எல்லா ஸ்டாண்டும் வெளியில வருது. நான் பண்ணது தப்பு இல்லைன்னு நீங்க சொல்றீங்க, அப்சல்யூட்லி கரெக்ட். இடி வந்து எங்க டார்கெட் பண்றாங்கன்னு சொல்றீங்க, அதுவும் அப்சல்யூட்லி கரெக்ட். நீங்க அப்போசிஷனா இருக்கிற நிறைய ஸ்டேட்ஸ் இருக்கு இல்லையா, எங்க ரூலிங் பார்ட்டி வந்து சென்ட்ரல் கவர்மெண்டா இருக்கிற, சென்ட்ரல் கவர்மெண்டோட அலையன்ஸ் இருக்கிற பார்ட்டி தானே ரூலிங் கவர்மெண்டா இருக்கு. அவங்க எடுக்கிற ஸ்கேனும் எடுக்க வெளியில டேக் இட் அவுட். நாம வை ஷுட் வி நாட், ஏன் அந்த ஸ்டாண்ட் எடுக்க மாட்டேன்றோம்? எங்களை டார்கெட் பண்றாங்க, நாங்க தப்பு பண்ணாம ஆக்சுவலா இல்லாம யாருமே உள்ள நுழையிறது கிடையாது. அது வந்து தட் இஸ் ஒன் திங் விச் இஸ் அக்செப்டபிள். இன்னும் ஒரே ஒரு ப்ராப்ளம் ஆகுதுன்னா, இடி கேஸ் ஸ்டார்ட் ஆரம்பிச்ச டைம்ல அது வந்து கன்க்ளூசிவிட்டி வர மாட்டேங்குது. அதாவது சார்ஜ் ஷீட் ஃபைல் ஆனதுக்கு அப்புறம் அதோட கன்க்ளூசிவிட்டி ஃபைனலா அதோட வந்து ஜட்மெண்ட் வந்து சேர மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா இந்த ப்ராசஸ்ல வந்து பார்ட்டிஸ் மாறிடும். எந்த ரூலிங் பார்ட்டியும் அவங்க மாறி போயிடுவாங்க. ரூலிங் பார்ட்டி மாறின உடனே பேப்பர்ஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி மாறும். இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அண்ட் இட் இஸ் வெரி அன்பார்ச்சுனேட். இதனாலதான் நான் என்ன சொல்றேன், நீங்க ரூலிங் பார்ட்டில இருக்கீங்களோ அப்போசிஷன் பார்ட்டில இருக்கீங்களோ, உங்களுக்கு ஸ்கேம் நடக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா டேக் எவ்ரிதிங் ஆன் ரெக்கார்ட். ஹூ இஸ் ஸ்டாப்பிங் யூ ஃப்ரம் தட்? ஓகே, பேசலாம்.